அதிசயமாக கிறித்தவர்களுக்கு குடியுரிமை உண்டு என்று ஏன் இதிலே இணைத்துக் கொண்டார்கள்? தேவாலயங்களை தேடி போய் தாக்கியவர்கள் மதமாற்றம் செய்கிறீர்களா என்று பாதிரியார்களை எல்லாம் குறிவைத்து தாக்குகிறவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒடிசாவிலே ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்து தங்கி இருந்து குற்றரோகிகளுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்த அருட்தந்தை கிரஹாம் ஸ்டெயின் ஸ்டூவர்ட் அவர்களை, அவருடைய குழந்தைகளை அவர்கள் அமர்ந்திருந்த வண்டியிலேயே உயிரோடு தீ வைத்து கொளுத்திய கும்பல் எப்படி திடீரென்று கிறித்தவர்கள் மீது கரிசனம் காட்டுகிறது? பாகிஸ்தானிலிருந்தும் ஆப்கானிஸ்தானிலிருந்தும் பங்களாதேஷிலிருந்தும் இங்கே சட்டவிரோதமாக குடியேறியிருந்தாலும் கிறித்தவர்களுக்கும் குடியுரிமை உண்டு என்று எப்படி இவர்கள் இறங்கி வந்தார்கள், இரக்கம் காட்டுகிறார்கள்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் விடை தேட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரே நேரத்தில் இஸ்லாமியர்களையும் கிறித்தவர்களையும் ஓரணியில் சேர்த்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் தான் கிறித்தவர்களை இந்துக்களோடு இணைத்துக் கொண்டு முஸ்லிம்களை மட்டும் தனிமைப்படுத்துகிற முயற்சியிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள்.